guys, welcome back to Yasnivi channel. இன்னைக்கு நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா ஆளையே காணோன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் சிக்காக இருந்தனால என்னால் போக முடியல. வீட்டில் இருந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்னோட சிஷிய பிள்ளைகளான எங்கள் அண்ணனும் அண்ணியும் அனுப்பிச்சி விட்டுட்டேன் கடைக்கு. சரி நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு. நான் அம்மா ஆதியா வந்து வீட்டில் இருக்க வீட்டு வேலையாகவும் கொஞ்சம் ஆதியாவை தூங்க வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே, அவங்க என்னென்ன வாங்குறாங்க நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க டக்குன்னு. அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காயெல்லாம் இருக்கு, ஒரு சில காய் மட்டும் வாங்கணும். எவ்வளோ இது? 40 ஒரு கிலோ. நல்லதாக கொடுங்க, குட்டி குட்டியா, கொஞ்சம் சின்ன சின்னதா. எனக்கு எடுக்க தெரியாதுக்கா. அவங்களா? அவங்க அதுக்கு மேலே என்ன? அக்கா உங்களுக்கு வாழை மரம் உள்ள வாங்கி இங்கே பாருங்க எவ்வளோ அழகழகான கலர் பிள்ளையார்லாம் இருக்காங்கல்ல. குட்டி சைஸ்லேருந்து நல்லா ஓரளவுக்கு பெரிய சைஸ் வரையுமே. ஆனால் நம்ம வீட்டில் எப்போவுமே கலர் பிள்ளையார் தான் வாங்குவோம். ஸோ இதுலேருந்து தான் ஒரு கலர் பிள்ளையார் வந்து அண்ணனும் அண்ணியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சு தான் நாங்கள் அம்மாவும் நானும் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். ஃபைனலாக இந்த விநாயகர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட விநாயகர் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு. எல்லா திங்ஸும் வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணியை அங்கேயே நிற்க சொல்லிட்டோம். சாமிக்கு ஆர்த்தி எடுத்து தான் உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு அம்மா சொல்லவே அம்மா இப்போ ஆர்த்தி எடுக்கிறாங்க. சாமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம். என்னடா 2 விநாயகர் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. குட்டியாக இருக்க விநாயகர் வந்து இந்த வருஷம் நாங்கள் எடுத்து போய் கரைச்சிடுவோம். இந்த பெரிய விநாயகரை வந்து நாங்கள் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் இயர் கும்பிடுவோம். அதுதான் இதோட ஃபார்மெட்டு. இப்போ வாங்க இந்த விநாயகருக்கு என்னெல்லாம் நம்ம வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். அப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸு, அப்புறம் லட்டு, பொரி உருண்டை, பொரிக்கல்ல எல்லாமே வச்சு கும்பிட்டோங்க. சுண்டல், கொழுக்கட்டை, சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வடை எல்லாமே செஞ்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். இதோ இவர் தாங்க அந்த ஸ்வாக் விநாயகர். எப்படி இருக்காரு? ஆனால் பக்கத்தில் இருக்கிறது குட்டி லிட்டில் சமத்து விநாயகர், எங்களோட விநாயகர். ஸோ இந்த விநாயகர்லாம் பார்த்த மாதிரி நம்மளோட ஆதியாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அதனால் அவ்வளோ ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒரே சுற்றிட்டு இருந்தா. இந்த மாதிரி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. உங்கள் வீட்லேயும் எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி vlog தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் யாஸ்னிவி சேனல். பாய்.